4 முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா உண்மையை நான் சொல்றேன். அவங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கிறேன். நான் 4 வேட்பாளர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேட்பாளர் ஒருத்தரால எழுந்துக்க முடியல, இன்னொருத்தால நடக்க முடியாது, இன்னொருத்தரால தானா நிக்க முடியாது. எனக்கு நான் 10 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடி இருக்கிறேன் சமீபத்தில். உங்களை நான் ஓடி வந்து நான் சந்திப்பேன். இது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கக்கூடிய ஒரு விதமான விமர்சனம். ரெண்டாவது, தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக இது இன்றைக்கு நேற்றைக்கு இது நடந்த விஷயம் இல்லை. தேர்தல் ஆணையம் இதெல்லாம் மௌனித்து பார்த்துட்டு இருக்கா? ஏன்னா கோட் ஆஃப் கான்டக்ட் ரூல்ஸ்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு 1961 அவங்க கொடுத்துருக்கிற சரத்திலேயே எதிர் கட்சியினரை இந்த மாதிரி மோசமாக விமர்சிக்கக்கூடாதுன்னு இருக்குது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலையும் பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்து இந்த மாதிரி விமர்சிக்கக்கூடாது, பர்சனல் அட்டாக்ஸ் ஆன் அப்போனன்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது உச்சநீதிமன்றம் 2-3 தடவை கண்டிச்சிருக்கு. நான் 75% ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு. ஆனாலும் நான் நிறைய ஃபீல்ட்ஸில் சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க சொன்ன வேர்ட்ஸ் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. எலெக்ஷன்ஸ் மூலமா மக்கள் தான் சிஎம் முடிவு பண்ணுவாங்க. சாதாரண மக்களை விட ஃபிசிக்கலி சேலஞ்ச் நிறைய சாதிக்கிறாங்க. லீடர்ஷிப்க்கு நாலேஜ் தான் முக்கியம், உடல் ஊனம் அதுக்கு தடையே இல்லை. உடலால் மட்டும்தானே பாதிக்கப்பட்டிருக்க முடியும், மனசான இல்லை. ஆனால் இப்படி இது போன்ற கருத்துக்களை பேசும்போது மாற்றுத்திறனாளி இழிவுபடுத்துகிற முறையில் பேசாதபடி தலைவர்கள் நல்ல மேற்கோளோட பேசினா எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். எங்களுக்கு இது எங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி வருத்தமாக இருக்கிறது. திரு அன்புமணி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் நடக்க முடியாதவங்க, ஓட முடியாதவங்க முதல்வர் வேட்பாளராக இருக்கிறாங்கன்னு சொல்கிறது இது மாற்றுத்திறனாளிகளை காயப்படுத்துகிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் இயலாமையை சுட்டி காட்டி பேசுகிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளால் அரசால முடியாதா?